அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் எப்படி தேங்காய் பால் மீன் கிரேவி ரொம்ப சூப்பராக செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஆப்பம், இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேன் சூடானதும் அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த இந்த வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பயுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு போர் அடிச்சு போயிருக்கோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சால் எல்லாத்துக்கூடயும் டிஃபன் ஐட்டம்ஸ் கூட, அப்புறம் சாதத்துக்கூட எல்லாத்துக்கூடையுமே நம்ம சூப்பராக சாப்பிட்றலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாலாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மட்டும்தான். ஒரு மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது செய்கிறது. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன்களை சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வெள்ளைப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் துண்டுகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீன் துண்டுகளை நம்ம இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த மீன் துண்டுகளை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கரண்டி போடக்கூடாது, உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி மீன் வேகிறதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப் போல் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம இதில் சேர்த்து அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் பால் தான். அதுவும் திக்கான தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம கிரேவி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ நம்மளுடைய கிரேவி கொதிச்சு தேங்காய் பால் மீன் கிரேவி மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி இதை ஆப்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல்